வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் நலமாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். போன வாரம் 6 வகையான வாஃபிள் ஹெல்த்தியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு போட்டிருந்தேன். அந்த வீடியோவிலே அதுக்கான ப்ரீமிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் லைக் போட்டிருந்தீங்க, ஒரு சில பேர் டவுட்ஸும் கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கு வீடியோவில் 7 நாளைக்கு 7 வகையான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டெய்லி என்ன தான் குழம்பு செய்கிறதுன்னு யோசனையாகவே இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த குழம்பு வகைகளை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக செய்யக்கூடிய குழம்பு ரெசிபியும் நான் போட்டிருக்கேன். ஃபுல்லாக வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம கொத்தமல்லி புதினா தழையை வச்சு அந்த ஃப்ளேவரில் ஒரு சூப்பரான குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் மிளகு, இது மூணையும் சேர்த்து ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இதோடைய ஒரு 2 இல்லைனா 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து அதையும் லேசாக அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இது லேசாக இந்த மாதிரி வறுபட்டதுக்கப்புறம் இது கூட ஒரு 7 பல்லு பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், இது ரெண்டையும் சேர்த்து லைட்டாக அது கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் லைட்டாக அந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி இதோட சேர்த்துருங்க. தக்காளி சேர்த்து அது நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறம் இது கூட சின்ன பீஸு 4 பீஸு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளியும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வதக்கி பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் புளியை அரைச்சி சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா மற்ற குழம்புல போடுற மாதிரியே புளியை கரைச்சிட்டு அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேங்காயும் புளியும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது கூட ஒரு 1/2லேருந்து 3/4 கட்டு அளவுக்கு கொத்தமல்லி தழை, அதுக்கு கொஞ்சம் கம்மியாக புதினா தழை. இப்போ நீங்கள் கொத்தமல்லி ஒரு 1/2 கட்டு எடுத்துருந்தீங்கன்னா புதினா 1/4 கட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து ஒரு 40 to 50 செகண்ட்ஸ் வதக்கிக்கோங்க. அதாவது அந்த புதினா கொத்தமல்லியோட அந்த பச்சை கலர் மாறாத அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு இது வதக்கிட்டு இதை நிறுத்திடலாம். இப்போ இதை ஆற வச்சுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டாச்சு. இப்போ நம்ம குழம்ப தாளிச்சிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இது தாளிச்சிட்டு இது கூட ஒரு 7-8 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, இது ரெண்டையும் சேர்த்து அது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்தளவு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டை சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாத்தூள், அப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, இது மூணையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இது மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இது 2 நிமிஷம் கொதிச்சு நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அந்த புதினா கொத்தமல்லியோட வாசனையோட குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் இது கூட கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்து இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, கொத்தமல்லி புதினா குழம்பு நல்ல வாசத்தோட சுவையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லை, நீங்கள் இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்தது நம்ம அரைச்சி விட்ட வெங்காய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் காய்கறிலாம் எதுவும் இல்லைன்னா கூட சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி இந்த குழம்பு அருமையாக பண்ணலாம். இதுக்கு ஈவன் நீங்கள் தக்காளி கூட யூஸ் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டே இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க. அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சுட்டதும் அதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் கசகசா, உங்கள் குழம்போட காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து அது லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இந்த குழம்புக்கான காரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வறுக்கிற காஞ்ச மிளகாவும் மிளகு மட்டும்தான், அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது பொன்னிறமாக மாற வரைக்கும் வறுத்தாச்சு. இதை எடுத்து தனியாக ஒரு தட்டில் கொட்டிக்கோங்க. இப்போ அதே கடாயில் மீதி இருக்கிற எண்ணெயிலே 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து அந்த ஈரப்பதம் நல்லா போகிற அளவுக்கு, அதுவும் லேசாக கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க.
தேங்காய் நல்லா ஈரப்பதம் போய் கலரும் லைட்டாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதையும் எடுத்து மற்ற வறுத்து வச்சுருக்க பொருளோடு சேர்த்து இதை ஆற விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குழம்புக்கு தேவையான இந்த மசாலா ரெடி பண்ணதுக்கப்புறம் கடாயில் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம், ஒரு பிஞ்சளவுக்கு வெந்தயம், பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. இதெல்லாம் தாளிச்சதுக்கப்புறம் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து அது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நான் முதல்ல புளியை ஊற போட சொல்லியிருப்பேன். அதை நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. புளித்தண்ணி சேர்த்துட்டு அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டு அது ரெண்டையும் சேர்த்து ஒரு கொதி விடுங்க. இந்த புளித்தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம முன்னாடியே அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, புளியோட அளவு. நீங்கள் வச்சுருக்க புளி கொஞ்சம் புளிப்புத்தன்மை அதிகமாக கொடுக்கும்னா நான் சொன்ன அளவை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிக்ஸி ஜார் அலசி கூட அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ இது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சு வெங்காய குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா பொன்னிறமாக வறுபட்ட அந்த வெங்காயம் குழம்புல கொதிச்சு நல்லா கமகமன்னு வாசனையோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தில் இந்த குழம்பு கொஞ்சம் போட்டு மேலே நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். காய்கறிலாம் எதுவும் இல்லையே என்ன செய்யலான்னு நீங்கள் யோசிச்சாலும் சரி, இல்லை குயிக்காக சாதத்துக்கு என்ன செய்யலான்னு நினச்சாலும் சரி, இந்த குழம்பு செஞ்சு கூட வத்தலும் அப்பளமும் வறுத்து சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். அடுத்தது கல்யாண வீட்டிலலாம் செய்யக்கூடிய சுவையில் வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்புல நீங்கள் ரெடிமேடாக கிடைக்கிற வத்த குழம்பு பொடியும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வீட்டிலே அந்த வத்த குழம்பு பொடியை ரெடி பண்ணி அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த குழம்புல போட போகிற வத்தலை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்டக்காய் வத்தல், அதாவது ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மணத்தக்காளி வத்தல், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அது வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. 2 வத்தலும் போடணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட ஒரு வத்தல் தான் இருந்ததுன்னா நீங்கள் அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கலரும் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இதை வறுத்துட்டு இது தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே எண்ணெயில் ஒரு 10லேருந்து 12 பல்லு பூண்டு சேர்த்து அந்த பூண்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து அதையும் எடுத்து அந்த வத்தலோட சேர்த்து வச்சுக்கோங்க. பூண்டு நல்லா பொன்னிறமாக வறுபட்டுடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பூண்டு தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் கடுகு, சீரகம் இது ரெண்டும் 1/2 டீஸ்பூன் சேர்த்து அதை நல்லா பொரிய விடுங்க. கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிருங்க. இதெல்லாம் தாளிச்சதுக்கப்புறம் இதில் ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கூட பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை சேர்த்து இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா அந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி அந்த எண்ணெய்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்த குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க. இந்த வத்த குழம்பு பொடி கடையில் ரெடிமேடாக கிடைக்கிறதும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வீட்டில் இந்த பொடி அரைச்சி அதையும் யூஸ் பண்ணலாம். நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் இந்த வத்த குழம்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து வீட்டில் இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பொடி போட்டு ஒரு 40 to 50 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது கூட புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி தண்ணியை இதோட சேர்த்துடலாம். நம்ம வத்த குழம்பு பொடியில் மிளகாய் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். அந்த காரம் உங்களுக்கு பத்தலைன்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் 1 or 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளை சேர்த்து இப்போ கலந்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ இது 3 நிமிஷம் நல்லா கொதித்து புளியோட பச்சை வாசனைலாம் போய் அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சோம் இல்லையா வத்தலும் பூண்டும், அதை எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளி வதக்கும் போது 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. வத்தலையும் பூண்டு நல்லா சேர்த்து கலந்ததுக்கப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் தேங்காவை நல்லா மைய அரைச்சி அதை சேர்த்துக்கோங்க.
தேங்காய் பால் இல்லைன்னா தேங்காய் அரைச்சி விழுது, நீங்கள் எது சேர்க்குறீங்களோ அதை சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை ஒரே ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு கடைசியில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து இதை நிறுத்திடுங்க. அவ்வளோதாங்க, கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரியான அந்த சுவையிலே வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் சுண்டைக்காய் மணத்தக்காளி வத்தல் தான் இல்லை, நீங்கள் கத்திரிக்காய் மாங்காய் இந்த வத்தல் கூட இதில் போடலாம். அடுத்ததான் நம்ம ரொம்ப ஈஸியாக கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம், அதை எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை கூட சில பொருளெல்லாம் வதக்கி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். தவாவில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து லேசாக கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்புறம் இது கூட 10லேருந்து 12 பல்லு பூண்டு சேர்த்து அதையும் அதே மாதிரி வதக்கிக்கோங்க. அடுத்து மீடியம் லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து அது நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் அளவு கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை ரொம்ப சுருளை வதங்கணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ இதை ஆறுனதும் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு பிஞ்ச் அளவு வெந்தயம், 4 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு இது கூட 4-5 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம் நான் நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக வதக்கியாச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். தேவைன்னா கடைசியாக இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட ஒரு தக்காளி பழத்தை பல்ஸ் மோடில் அரைச்சி சேர்க்குறேன். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இது கூட 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. இது 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம குழம்பு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி 1 இல்லைன்னா 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 3 நிமிஷம் நல்லா கொதிச்சு பச்சை வாசனைலாம் போய் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். கடைசியாக இப்போது 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது கூட ஃப்ரெஷ் கருவேப்பிலை கொஞ்சம், 1 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா நம்ம சூப்பரான சுவையான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடும். கருவேப்பிலை ரொம்ப நல்லது, முக்கியமாக தலைமுடி வளர்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த குழம்பு செய்கிறதும் ஈஸி, நிச்சயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததான் நம்ம சூப்பர் ஈஸி அதே சமயம் நல்ல டேஸ்டியான ஒரு பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த குழம்புக்கு முக்கியமாக என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 15லேருந்து 20 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி. ஃபஸ்ட்டு இந்த பூண்டையும் தக்காளியும் ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். அதுக்கு குக்கரில் 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துகிட்டு அதில் 15 பல்லு பூண்டு, நம்ம எடுத்துருக்க தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து குக்கரை மூடி 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இது குக் ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் வதக்கிக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு இது கூட ஒரு 5 பல்லு பூண்டை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயமும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம குக்கரில் வச்ச தக்காளியும் பூண்டையும் மசிச்சுக்கலாம். இது 2 விசில் முடிஞ்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை மசிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸஸாக இருக்க தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு மத்து இல்லைன்னா கரண்டியால் இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மசிச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச அந்த தண்ணி கூடிய இதையும் சேர்த்து கலந்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த வெங்காயமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாத்தூள், நீங்கள் தனி மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். இப்போ இதை ஒரு 30 செகண்ட் வதக்கிட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்கிற தக்காளி பூண்டு மிக்சரை இது கூட கலந்துருங்க. இது கூட ஒரு 1/4 கப் அளவு தண்ணியும் சேர்த்து கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியை ஒரு 1/2 கப் அளவு தண்ணியில் கரைச்சி எடுத்து அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க.
புளித்தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அது நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இது இப்போ 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு அந்த கார்லிக் ஃப்ளேவர் சூப்பராக வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து அடுப்பை நிறுத்திடலாம். வித்தின் 10 மினிட்ஸில் செஞ்ச இந்த சுவையான பூண்டு குழம்பை சூடான சாதத்தில் பொரிச்ச அப்பளத்தோடு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்களும் பூண்டு குழம்பு செய்வீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்ததாக ரொம்ப கசப்பு தெரியாத மாதிரி ஒரு வெந்தய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்புக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுடர் அரைச்சிக்க போகிறோம். இந்த பவுடரை கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் அரைச்சி நீங்கள் ஒரு 3 to 4 months ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம். பவுடருக்கு கடாயை மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இந்த பச்சரிசியை லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து ஒரு தட்டில் தனியாக கொட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். அடுத்து இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயத்தை ரொம்ப நேரம் வறுத்துறாதீங்க, ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் இல்லைன்னா அது வாசனை வர ஆரம்பிக்கிற வரைக்கும் வறுத்துட்டு இதையும் எடுத்து அந்த அரிசியோட கொட்டி வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், 1 இல்லைன்னா 2 காஞ்ச மிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு மற்ற 2 பொருளோடையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். வெந்தய குழம்புக்கு தேவையான பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இந்த பவுடர் நம்ம குழம்புல கடைசியில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, சீரகம், 2 பிஞ்ச் வெந்தயம், 4 காஞ்ச மிளகா, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. இதெல்லாம் தாளிச்சதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 12 பல்லு பூண்டு, நான் பெரிய பூண்டாக இருக்கிறதால 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 15 சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கூட பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் நல்லா அரைச்சி அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துருங்க. தக்காளி விழுது இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், இது 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இதை மூடி வச்சு கொதிக்கிற நேரத்துக்குள்ளே புளித்தண்ணி கரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இது கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா இது 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம புளித்தண்ணியை சேர்த்துக்க போகிறோம். நான் இங்கே சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். இந்த புளி தண்ணி கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை கொதிக்க விட்டுருங்க. இப்போ இது 2 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போக கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுருந்த அந்த வெந்தய குழம்புக்கான பொடி இருக்கு இல்லையா, அந்த பவுடரை வந்து ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்த உடனே இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருந்துடும். கட்டி கட்டியாக வரதை அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் இது கொஞ்சோண்டு சுடு தண்ணியில் கரைச்சிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் கொதிக்க விட்டு நிறுத்திடுங்க. குழம்பு பார்த்திங்கன்னா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்து நல்ல வாசத்தோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் இது கூட ஃப்ரெஷ் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக நல்ல டேஸ்டியான வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே உடனே சாப்பிடணும் போல் இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெந்தயம் உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி தரும். வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 10 நாளுக்கு ஒரு தடவையோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அடுத்தது கடைசியாக மிளகும் பூண்டும் சேர்த்து ஒரு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முக்கியமாக சளி இரும்பல் வந்து அவஸ்தைப்படுற நேரத்தில் இந்த குழம்பு சாப்பிட்டிங்கன்னா அது வாய்க்கு கொஞ்சம் ருசியாகவும் அதே சமயம் சளியை நல்லா கட்டுப்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த குழம்புக்கு பூண்டு மிளகோட இன்னும் கொஞ்சம் பொருளெல்லாம் சேர்த்து வதக்கி அரைச்சிக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருங்க. இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, ஒரு 3லேருந்து 4 காஞ்ச மிளகா. உங்களுக்கு காஞ்ச மிளகா கொஞ்சம் கூட வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகு கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு காஞ்ச மிளகாவை ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நான் இங்கே மைல்டு ஸ்பைஸ் இருக்கிற மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நீங்கள் இது வதக்கும் போது ஃப்ளேமை வந்து மீடியமுக்கு கொஞ்சம் லோவாகவே வச்சு வதக்கிக்கோங்க.
இது ஒரு நிமிஷம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு 15 பல்லு பூண்டு, 10லேருந்து ஒரு 12 சின்ன வெங்காயம், இது ரெண்டையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அந்த வெங்காயத்தோட கலர் பொன்னிறமாக மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி லேசாக பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை ஆற விட்டுட்டு இது பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். இது ஆறட்டும். இது ஆறத்துக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான தாளிப்பெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இது தாளிச்சிட்டு இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டோட அளவு உங்கள் இஷ்டம்தான். பூண்டு ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 15 பல்லு கூட சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து அது லேசாக கலர் மாறுற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை இதோட சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. சாம்பார் தூள் ஆப்ஷனல் தான். இந்த குழம்புல மெயினாக நம்ம காரத்துக்கு மிளகு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு சாம்பார் மிளகாத்தூள் வேண்டான்னா நீங்கள் பெப்பரை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி கொதித்து நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதோட நம்ம ஆற வச்சு அரைச்ச அந்த மிளகு பூண்டு மசாலா பேஸ்ட் இதையும் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்காக இல்லைனா தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜார்லேயே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அந்த தண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற தண்ணி, அதேமாதிரி குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இது 1 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இது மண் சட்டிங்கிறதால நான் இப்போவே அடுப்பு நிறுத்திடுறேன். ஏன்னா ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் சட்டியில் இருக்கிறதால அது கொஞ்சம் குக் ஆகும். லேசாக அந்த எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்போ கடைசியாக இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் 1 டீஸ்பூன் வடகம், கொஞ்சம் கருவேப்பிலை தாளித்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வடகம் ஃப்ளேவரோட இந்த மிளகு பூண்டு குழம்பு ரொம்ப சுவையாக ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடான சாதத்தில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சளி இரும்பல்லாம் இருக்குன்னா இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா வாய்க்கும் ருசியாக இருக்கும். மிளகு பூண்டு இதெல்லாம் சளியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நிச்சயம் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி தான் மிளகு பூண்டு குழம்பு செய்வீங்களா இல்லை வேறு மாதிரி செய்வீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்ன நண்பர்களே, இந்த 7 வகையான குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஒரு நாள் என்ன செய்யறதுன்னு யோசிக்காமல் இந்த குழம்பு ரெசிபிஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி வேறு என்னென்ன ரெசிபிஸ் வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு ரிலேட்டடான வீடியோ லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை மறக்காமல் கொடுங்க. அடுத்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.